video is for information and previous result analysis only. Lottery predictions not guaranteed. நம்ம கொடுக்கறதுல டெய்லியும் கண்டிப்பா போர்டில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பா நமக்கு வந்து உட்காந்துக்குது. நான் சி போர்டில் பாருங்க 2 7 மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க நான் 7 வச்சு தான் மேக்ஸிமம் சி போர்டுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஸோ நேற்று ரிப்பீட்டட் நம்பர்லாம் வந்தாலும் நாம் வந்துட்டு சி போர்டில் 7 பாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாம இந்த பாருங்க 20 டேஸாக 25 டேஸ் தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். 25 டேஸில் நீங்கள் என்னோட வீடியோஸ் எடுத்து பாருங்கள். எவ்வளோ நாள் வந்துட்டு நமக்கு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மேக்ஸிமம் ஆஃப் இந்த டேஸ் வந்து என்றைக்குமே நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கில் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ வீடியோவை கவனமாக தயவு செய்து கவனமாக கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்க்குறது தயவு செய்து லைக் பண்ணுங்கள், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெஸ்ட்டான கம்பேரிஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். 3 கம்பேரிஷன் இருக்குது. 3லேயுமே ஒரு 2 நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு வர மாதிரி இருக்கு. சி போர்டில் 9 4 தான் வர மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஸோ அது எப்படின்னு நீங்க பார்த்தாதான் நான் என்னதான் எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த நம்பர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம, ஏன்னா இடையில முக்கியமான பார்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் இந்த 3 கம்பேரிஷனையும் பாருங்க. போகலாம். போனீங்க இந்த வீக்லி சார்ட்ல இதை மார்க் பண்றேன், ஓகேவா? அதாவது இந்த கடைசி ஒரு 4 வாரமா அடிச்சு ரிசல்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, அப்படியே கவனிங்க. இப்போ 817 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட்டு. இங்க பாருங்க 976 இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து 1 7 பாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ கவனமா கவனிங்க, எண்டு வரைக்கும் கவனிங்க. 2 3 கம்பேரிஷன் இருக்கு. அப்பதான் எந்த நம்பர் ஸ்ட்ராங்குன்னு நமக்கு தெரியும். அடுத்தது 460 இங்க இருக்கு. கீழே பாருங்க ரிசல்ட்ல 910. ஸோ என்னது 460 அப்படியே ஆப்போசிட் பண்ணா 910, ஓகேவா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க 145 இருக்கு கீழே, இல்லையா? அப்படியே மேலே வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா என்னது 6க்கு 1 9க்கு 4 0க்கு 5. ஸோ 145 அப்படியே பவர் பண்ணி 690ன்னு வச்சிருக்கோம், ஓகேங்களா? 145 புரியுதுங்களா? 3 வாரமா அப்படியே வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே பார்த்தோம்னா இன்னைக்கு இங்க 342 இருக்கு. கவனிங்க, இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இன்னொரு கம்பேரிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஸோ பாருங்க 342 இருக்கு, இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு 347 243 இல்லை வந்து பாக்ஸ் பண்ணி 324 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 329 வரதுக்கும் சி போர்டில் 4 9 வரதுக்கும் பாசிபிள் அதிகமாக இருக்கு. ஏன் சொல்றேன்னா இன்னொரு கம்பேரிஷன் இருக்கு, அதையும் வச்சு தான் நான் சொல்லுவேன். என்றைக்குமே ஒன்றையே டிபெண்ட் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் டெய்லி நமக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதுல போர்டாவது பாஸ் ஆகிடுது. இந்த ரெகுலர் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் ரெகுலர் பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ் அப்படியே கவனிங்க. ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ அதாவது 2 3 ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா 044 வந்துச்சு, ஓகே? ஞாபகம் இருக்கா? அப்படி இப்போ மார்க் பண்ணுற பாருங்க. இந்த பாக்ஸை பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, 244 இருக்கு. ஸோ பிசி 2 நம்பருமே பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன், அப்படியே பாருங்க. அதாவது அடுத்த ரிசல்ட் 044க்கு அடுத்த ரிசல்ட் 525ன்னு வச்சான். இந்த பாருங்க 0 பவர் பண்ணா 525, சரிங்களா? ஸோ அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு, பவரில் பாஸ் ஆயிருக்கு. பாருங்க 2 நாளுக்கு ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன், கவனமா கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, அப்படியே கவனிங்க. பாருங்க என்ன இருக்கு 557 கீழே இருந்து மேலே பார்த்தா. அப்போ 557ன்னா பார்த்தீங்கன்னா 507 இல்லைங்களா? அப்படியே பாருங்க சென்டர் நம்பர் மட்டும் 5 மட்டும் பவர் பண்ணி இங்க 557 இருக்கு, இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க, இங்க மறுபடியும் பாக்ஸ் மாத்திர பாருங்க, என்ன இருக்கு 923, ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தா 329, இல்லைங்களா? அப்போ ஆல்ரெடி நாம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அங்க நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, 329 239, அதாவது 239 தான் வந்துச்சு, இல்லையா? ஸோ அந்த 3 நம்பரும் பாருங்க இதோட அப்படியே மேட்ச் ஆகுது. இதோட அப்படியே அந்த 3 நம்பர் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் சொன்னேன் சி போர்டுக்கு. அது நம்ம என்ன பார்த்தோம், 293 392 பார்த்தோம். அதே 3 நம்பர் இந்த பாக்ஸில் அப்படியே செட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சி போர்டில் 9 4 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இந்த 3 நம்பர் 329 அப்படியே வைக்கிறதுக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ பார்ப்போம், ஓகேவா? உங்களுக்கு 9 4 தான் வரணும், இல்லையா?
அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 2 9 9 2 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இதை கவனிங்க, இந்த பாக்ஸை நம்ம இது வரைக்கும் 2 கம்பேரிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது 3வது கம்பேரிஷனை பாருங்களேன். இந்த கம்பேரிஷனையும் கவனிங்க. இப்போ பாருங்க 744 இல்லையா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு சைபர் 44 வந்துச்சு இல்லையா? சைபர் 44 வந்துச்சு. இங்க பாருங்க பிசி பாஸ் இருக்கு. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு? 525 வந்துச்சு இல்லையா? பாருங்க இதுல பாருங்க பிசி 500 என்ன இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க, சைபர் 30. அப்ப பார்க்கும்போது சைபர் 30னா ஏசி பாருங்க 0 0. அப்போ 5 5 இதுலயும் 2 நம்பர் பாஸ் இருக்கா? அடுத்தது பாருங்க என்ன இருக்கு? நேத்து ரிசல்ட் 507 இல்லையா? அப்படியே பாக்ஸ் மாத்திரம் பாருங்க. நேத்து ரிசல்ட் ஏசி பாருங்க 5 2 இல்லையா? 507 அப்படியே இருக்கா? 507 இல்லைங்களா? பி பி போர்டு மட்டும் மாறி இருக்கு. பட் ஏசி பாருங்க இதுலயும் 5 2 இல்லையா? 5 7க்கு 5 2 2 நம்பர் அப்படியே பவர்ல பாஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஏசி பாருங்களேன். இப்போ இங்க பாருங்களேன் என்ன இருக்கு? 209. நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாலும் 29 92 97 74 47 இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இங்கேயும் பாருங்களேன் ஏசி என்ன இருக்கு? ஏ போல் 2 சி போல் 9. அப்போ சி போல் எல்லா பக்கமே காமனா 9 4 வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. புரியுதா? ஸோ இது எல்லா கம்பேரிஷனையும் வச்சு நம்ம பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நீ கொடுத்துடலாம். டெய்லி சார்ட்ல பாருங்க. இப்போ ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுதா? அந்த கார்னர்ல போட்டிருக்கேன்ல, அப்படியே கவனிங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க ரிசல்ட் பாருங்க. நமக்கு 525 வந்திருக்கு இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி? ஸோ இப்போ அப்படியே நம்ம பாருங்க, அதாவது கீழே வாங்க. கீழே பாருங்க என்ன இருக்கு? சைபர் இருக்கு இல்லையா? இந்த கார்னர்ல பாருங்களேன், சைபர் இருக்கு இல்லையா? இந்த சைபர் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சைபர் அப்படியே இங்க மேலே வாங்க. இந்த பாக்ஸ்ல பாருங்க சைபர் இங்க பாருங்க என்ன இருக்கு? 25. அப்போ சைபர் 25னா என்னது? என்ன இருக்கு? 525 அப்படியே இருக்குங்களா? ரிசல்ட் பாருங்க 525 அப்படியே இருக்கா கீழே? ஸோ 525 அப்படியே பாஸ் ஆயிருக்கு இல்லையா? பாருங்க. ஸோ அடுத்தது ரிசல்ட் என்ன இருக்கு? நேத்து 700 அடிச்சாங்க பாருங்க அப்படியே. சரி 507 அடிச்சா இல்லையா? அங்க பாருங்க கீழே இருந்து மேல பாருங்க 507 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பரும் 2 நாளா பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்களேன், அதாவது 525க்கு சைபர் 25 இருக்கு. கீழே பாருங்க சைபர் இருக்கும். இது பாருங்க என்ன பாக்ஸ் சைபர் இருக்கும். மேல 2 நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு. ஸோ சைபர் 25 525 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது கீழ இருந்து மேல பார்த்தீங்கன்னா சைபர் 7 அதுக்கு 507 அப்படின்னு 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இப்ப அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்களேன், கவனிங்களேன் என்ன இருக்கு? அதுக்கு கீழ இங்க பாருங்க 579 இல்லையா? ஆல்ரெடி நமக்கு 29 வரணும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 329 923 இந்த மாதிரி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 7 9 இல்லையா வரதுக்கு பாசிபிள் அதிகம். 579 529 329 324 இந்த மாதிரி 2 4 7 4 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஓகேவா? இதை வச்சும் பார்ப்போம். இதில் பாருங்க நம்பர்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ரேட் 9 தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துல என்னை தவிர வேறு எதுலேயுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏபிவிசிஎஸ்சிக்கு ஏசி வந்து 2 9 2 4 இந்த 4 7 அந்த மாதிரி தான் வரணும். 7 9 அதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு 2070 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஆளில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி போர்டில் சி போர்டில் 9 4 வர்றதுக்கு தான் இன்னைக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் 3 2 பி போர்டில் 2 5. ஸோ அவ்வளோதான், இதுதான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் இல்லை. தேங்க்யூ.